தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத், ஜே.சி.டி. பிரபாகரன் போன்ற பல இணைந்ததை தொடர்ந்து மேலும் சில திமுக பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருவரும் விரைவிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த கையோடு அவர் அதிமுகவை சேர்ந்த பலரையும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கும்படி திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறார். அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்பு கழக தலைவர் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரையும் இணைப்பதற்காக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே ஓ பன்னீர்செல்வத்தின் வலதுகரம் இடதுகரமாக திகழும் வைத்தியலிங்கம், வெல்லமண்டி நடராஜன் ஆகிய இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாக தெரிகிறது. இதற்கிடையே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தியானவர்கள் என 10 முக்கிய தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பதற்கான பணிகளை செங்கோட்டையன் செய்து வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசுவாமி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள திமுக அதிருப்தியாளர்களை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் குறிவைத்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட திமுக வணிகரணி அமைப்பாளர் சுந்தர பாண்டியன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். அதேபோல் ஒட்டன்சத்திரம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் கண்ணாயிரம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார். இதுவல்லாமல் முன்னாள் புதுச்சேரி காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ராமச்சந்திரனும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார். இதேபோல் அதிமுக மற்றும் திமுகவில் அதிருப்தி மனநிலைகள் இருக்கும் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கும் பணியை புதிதாக தொடங்கி இருக்கிறார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு பகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் பலமடையும் என தமிழக வெற்றிக் கழக தரப்பில் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இதுவல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமான 4 முன்னாள் அமைச்சர்களும் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என தெரிகிறது. இதில் 2 பேர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் சென்னையை சேர்ந்தவர், மற்றொருவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.